டிவிகே கட்சி கூட்டங்கள், மாநாடு, போராட்டங்கள், மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி, இந்த மாதிரி டிவிகே சார்பா எந்த நிகழ்ச்சி நடந்தாலுமே அரசாங்கமே பயந்துக்குது. இதுவரைக்கும் அரசாங்கத்தை பார்த்து மக்கள் பயந்துக்கிட்டாங்க, அரசியல் கட்சிகள் பயந்துக்குவாங்க, தப்பு செஞ்சாக்க தண்டிப்பாங்க என்று. ஆனா இந்த கட்சியை பார்த்து அரசாங்கமே பயந்துக்கக்கூடிய நிலையை உருவாக்கிட்டாங்க இந்த கட்சி நிர்வாகிகள். அப்படி இருக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு தருமபுரி மாவட்டத்துல ஒரு போராட்டத்துல கலந்துகிட்டு அந்த தாவேகா நிர்வாகி செய்த செயல் இருக்கே, ஐயோ, அதை பார்த்து போலீஸ்காரங்களே பயந்துகிட்டாங்க. எல்லா மக்களும், அனைத்து தரப்பட்ட மக்களும் பயந்துக்க கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டாங்க. அது என்னன்னு காட்டுறேன் பாருங்க. பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இப்ப பாருங்களேன் என்ன சம்பவம் பண்ணிருக்காங்கன்னு. பாத்தீங்களா என்ன பண்ணிருக்காங்கன்னு. தருமபுரி மாவட்டத்துல பாலக்கோடு என்ற இடத்துல இன்னைக்கு ஒரு போராட்டம், மதுக்கடையை மூட சொல்லி போராட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த போராட்டத்துல காவலுக்கு இருந்த போலீஸ்காரங்க கைய பிடிச்சு கடிச்சு விட்டாங்க. அததான் இப்ப உங்களுக்கு போட்டு காமிச்சேன். தாவேகா நிர்வாகிகள் ஏற்கனவே அவங்களுக்கு அவங்கள பார்த்தாவே ஐயோ தாவேகா கட்சியா, அவங்களுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கே பயந்துக்கிறாங்க அரசாங்கமே. தமிழ்நாட்டுலதான் ஒன்னு டிவிக்கே இல்லைன்னா டிஎம்கேன்னாரு நடிகர் விஜய். இங்கதான் சவடால் விட்டார், வாய் சவடால் விட்டு சிஎம் சார் சவடால் விட்டாரு. ஆனா புதுச்சேரி போன உடனே அப்படியே பொட்டி பாம்பா பதுங்கிக்கிட்டாரு. அந்த டப்பாக்குள்ள பாம்பு போய் சுருடுற மாதிரியா அவர் வீட்டுக்குள்ள போய் சுருண்டுகிட்டாரு. அங்க அவர் வாய் சவடால் எடுபடல. அங்க என்னாச்சுனாக்க 4 நாளா நடந்தாங்க மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி கேட்டு. அந்த ரங்கசாமியை மறுத்துட்டாரே, முடியவே முடியாது. நாங்க மீண்டும் அந்த வெள்ளோட்டத்தை, சோதனை ஓட்டத்தை சந்திக்க தயாராக இல்லை, சோதனையும் சந்திக்க தயாராக இல்லை. உங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டு தமிழ்நாட்டிலேயாவது வீதிங்க பெரிய பெரிய ரோடுகளாக இருக்கு. ஆனா புதுச்சேரியில சின்ன குறுகிய சாலைகள் தான். இங்க உங்களுக்கு நாங்க மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை கொடுத்துட்டு நாங்க சோதனையும் வேதனையும் சந்திக்க தயாராக இல்ல, உங்களுக்கு அனுமதி இல்ல. 3 நாள் முயற்சி பண்ணாங்க, அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வேண்டுமென்றால் பொதுக்கூட்டம் வேணா நடத்திக்கிங்க என்று சொல்லி அனுமதி கொடுத்திருக்காங்க. அனுமதியும் இதுவரைக்கும் இப்படி ஒரு கட்டுப்பாடு எந்த கட்சிக்குமே விதித்ததில்ல, எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமே. இங்க விஜய் பேசும்போது சொல்லுவாரு, யாருக்கும் விதிக்காத, எந்த அரசியல் கட்சிக்கும் விதிக்காத தடைகளை தமிழக வெற்றி கழகத்துக்கு விதிச்சுட்டாங்க தமிழ்நாடு அரசு. எங்களை பார்த்து தாவேகா தொண்டர்களை பார்த்து பயந்துக்குது திமுக அரசுன்ட்டு சவடால் விட்டாரு. இப்படிப்பட்ட தொண்டர்களை பார்த்து பயப்படாம என்ன பண்ணுவாங்க? யாருக்கா இருந்தாலும் பயம் இருக்குத்தானே செய்யும். உயிர் மேல பயம் இல்லாம இருக்குமா? அந்த பயத்தினாலதான் நீங்க இவங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிச்சாங்க. அந்த கட்டுப்பாட்டை மதிக்காததுனாலதான் 41 பேர் இறந்துட்டாங்க. நீங்க விதிமுறைகளை முழுசா ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா இந்த 41 பேர் உயிரிழப்புக்கும் காரணமாக இருந்திருக்காது. கட்டுப்பாடவே சுத்தமா மதிக்கல தாவேகா தலைவர். சட்டத்திட்டங்களை மதிக்காம திமுக மேல பழிய சுமத்தினாரு. இப்ப புதுச்சேரி அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு? அவங்க விதிச்ச கட்டுப்பாட்டை கேட்டா இன்னும் ஷாக் மேல ஷாக் வருது. அதாவது இதுவரைக்கும் எல்லா அரசியல் கட்சிக்காரங்களும் விளம்பரப்படுத்துவாங்க என்னன்னு, கூட்டத்துக்கு எல்லாரும் கலந்துக்குங்க, கைகடல் போல் கலந்துக்குங்க, அப்படித்தான் தொண்டர்களை அழைப்பாங்க. ஆனா தாவேகா தலைவர் எப்படி அழைக்கணும்னாக்க 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கு, அதுக்கு மேல நீங்க வரக்கூடாது, அதனால யாரும் அதிகமா கலந்துக்காதீங்க அப்படின்ட்டு தான் விதிமுறை. தாவேகா தலைவர் சொல்லணும். அது என்னன்னு சொல்லணும்? கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது, குழந்தைங்க வரக்கூடாது, முதியோர்கள் வரக்கூடாது. இவங்கெல்லாம் வராம
நீங்க வந்து கலந்துக்குங்க, மற்றவங்களாம் வாங்க அப்படின்ட்டு விதிமுறைகள் தாவேகா தலைவர் சொல்லணும். இதெல்லாம் புதுச்சேரி அரசாங்கம் விதிமுறை விதிச்சிருக்குது. அப்புறம் என்னன்னா, வெளி மாவட்டங்கள்ல இருந்து யாரும் இங்க வரக்கூடாது. இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியாவது இப்படி ஒரு விதிமுறைகளை சொல்லி நாம கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஒரு பொதுக்கூட்டம்னா கூட என்ன சொல்லி அழைப்பு கொடுப்பாங்க தலைவர்கள், அலைகடல் என திரண்டு வாரி, அப்படிதான் அழைப்பு கொடுப்பாங்க. வங்க கடலே திரண்டு வந்தது போல் உள்ளது, நம்ம தலைவர்கள் அப்படித்தான் பேசுவாங்க. அப்படி விஜயால பேச முடியாது. நீங்க வாங்கன்னு சொல்லாமலே வந்து குமியுவாங்க, வந்து குனிஞ்சிட்டு உயிரிழப்புகளை ஏற்படுத்திட்டு போயிடுவாங்க, சேதாரம் பண்ணி விடுவாங்க. அங்கங்க டிரான்ஸ்பார்மர்ல ஏறது, மரத்த மேல ஏறது. இவங்க அணிலா அல்லது மனிதர்களான்னு கண்டுபிடிக்க முடியாது. ரிப்போர்ட்டர் போய் அவங்கள வீடியோ எடுக்க விடாம அவங்கள போய் தொந்தரவு பண்றது. இப்ப வந்து போலீஸ்காரங்க கையவே கடிச்சு ஏற்கனவே இவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்காம இருந்தாங்க. அரசாங்கம் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க புதுச்சேரி அரசாங்கம். இப்ப போலீஸ்காரங்க கைய கடிச்சதை பார்த்தா போலீஸ்காரங்க காவலுக்கு வரமாட்டேன்னுவாங்க. எங்க உயிருக்கு இங்க ஆபத்து இருக்குது, இந்த கூட்டத்துல நாங்க வந்து பாதுகாப்புக்கு போக மாட்டோம் என்று சொல்ல போறாங்க. மொத்தத்துல இந்த டிவிக்கேனாவே பயந்து ஓடக்கூடிய சூழ்நிலையை தான் உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்புறம் இன்னும் வேற என்ன கண்டிஷன்னா, இது வந்து வழக்கமா எல்லாத்துக்கும் கொடுக்கற கண்டிஷன் தான். குடிநீர், மொபைல் டாய்லெட் வசதிகளை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் முறையாக செய்திருக்க வேண்டும். இந்த ஏற்பாடுகள்லாம் அரசியல் கட்சிக்கு சொல்லி செய்யணும்னு அவசியம் இல்லை, அவங்களா தானா செஞ்சிருவாங்க. நம்ம கூட்டங்களுக்கு எவ்வளவு பேர் வருவாங்க, இவ்வளவு பேரை நம்ம திரட்டுறோம், அவங்களுக்கு வேணுன்ற வசதி செஞ்சு கொடுத்துடலான்னு செஞ்சு கொடுத்துருவாங்க. விஐபிக்களுக்கான ஆம்புலன்ஸ், பொதுமக்களுக்கான ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்கள் அனைத்தையும் கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு அருகே தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். கூட்டம் நடைபெறும் வளாகத்தை சுற்றிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும். இப்படி கடும் நிபந்தனைகளை புதுச்சேரி அரசாங்கம், ரங்கசாமி அரசாங்கம் விதிச்சிருக்கிறாங்க. இப்ப விஜய் சொல்லுவாரா, என்ன பார்த்து, நம்பிகளை பார்த்து புதுச்சேரி முதல்வர் பயந்துட்டாரு என்று இப்ப பேசுவாரா? ஒண்ணு டிவிக்கே, இன்னொன்னு என்ஆர் காங்கிரஸ் சொல்லுவாரா? இப்ப தெம்பு இருக்குதா, திராணி இருக்குதா, துணிச்சல் இருக்குதா விஜய்க்கு? நடிகர் இப்ப எங்க இருக்கிறாருன்னே தெரியல. அவர் பொதுக்குழுவுல கலந்துக்கிட்டு போனவரு அதுக்கப்புறம் இன்னும் வாய்க்கு டேப் போட்டு ஓட்டிக்கிட்டாரு. ஊட்ட விட்டு வெளியே வரல, தூங்கினவரு தூங்கிக்கிட்டே இருக்கிறாரு. திருப்பரங்குன்ற பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அவருக்கு வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டு வேணும், ஆனா இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஆபத்துன்னா வாய்க்கு டேப் போட்டு ஒட்டிக்குவாரு. கொள்கை எதிரின்னு சொல்லுவாரு. அவங்க குறித்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. இன்னைக்கு திமுக தான் வந்து களத்துல நின்று மக்களுக்கு ஆதரவாக அந்த சமூக நல்லிணக்கத்தை பேணி காத்து சமநீதி, சம உரிமையை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியனை போல் மதுரையை மீட்ட ஸ்டாலின் இன்று மக்களை காக்கும் காவல் சாமியாக நம்மளுடைய திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் இன்றைக்கு காவலாளியாக இருந்து தமிழ்நாட்டையும் மதுரை மக்களையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். பனையூர் பண்ணையார் அன்று தூங்க போனவர் தான் இன்னும் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்காம நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு, வாய்க்கு டேப் போட்டு ஒட்டிக்கிட்டு. இன்று இந்த போலீஸ்காரங்களை கடிச்சதன் மூலமாக போலீஸும் வந்து காவலுக்கு வர பயந்துக்குவாங்க. என்ன தாவேக்கோட நிலை என்ன ஆகும்னு தெரியல. மக்களும் வர பயந்துக்கிறாங்க. அவங்க கட்சியை பார்த்தாலே எல்லாருமே பயந்துக்கிறாங்க. சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிக்கிட்டே போயிடும். அந்த தற்குறி ரசிகர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க மட்டும்தான் ரீல்ஸ் போட்டுட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க. ரீல்ஸ் கட்சி என்று வந்து அரசியல் கட்சி ஆகும்னு தெரியாது. அது அரசியல் கட்சி ஆகிறதுக்குள்ள அந்த கட்சி அட்ரஸ் இல்லாம பனையூர்லயே முடங்கிட போகுது. அதுதான் வருங்காலத்துல நடக்கும். இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்களே உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் சொல்லுங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.